Hi children, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம். இது ஒரு ஆழ்வார் பாடின பாசுரம். ஆழ்வார்கள் எத்தனை பேரு? எஸ், 12. ஆழ்வார்கள்னா யாரு? பெருமாள் மேல பக்தியில ஆழ்ந்து இருப்பா. அவளோட பாசுரங்கள்லாம் படிச்சா நமக்கும் பக்தி வரும், நாமளும் பக்தியில ஆழ்ந்து இருப்போம். ஆழ்வார்கள்லாம் பெருமாளோட சம்பந்தப்பட்ட ஆயுதம், அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட அம்சம்னு சொல்லுவார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பெரியாழ்வார் கருடனோட அவதாரம், திருமழிசை ஆழ்வார் பகவான் கையில சக்கரம் இருக்கு இல்லையா, சக்கரத்தோட அவதாரம் சொல்லுவான். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆழ்வார் பகவானோட வில் சாந்தத்தோட அவதாரம். இந்த ஆழ்வார்லே கடைசி ஆழ்வார் அவர். எஸ், இன்னைக்கு திருமங்கை ஆழ்வாரை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் சீர்காழி அண்ட் பூம்புகாருக்கு நடுவுல ஒரு கிராமத்துல பிறந்தார். பூம்புகார் பக்கத்துல தான் திருநாங்கூர் இருக்கு இல்லையா. திருநாங்கூர் இன்னும் அரௌண்ட் 11 திவ்ய தேசம் இருக்கு. தை மாசம் அமாவாசை, தை அமாவாசைக்கு 11 கருட சேவை நடக்கும் இல்லையா. அங்கேயே பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்களும் இருக்கு. 5 நரசிம்மர் கோவில் இருக்கு. திருக்குறையூர்ல உக்ர நரசிம்மர், மங்கை மடத்துல வீர நரசிம்மர், திருவாதியில லட்சுமி நரசிம்மர். அங்க நரசிம்மர் மடியில தாயார் இருப்பா. நரசிம்மர் அப்படியே தாயார ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் திருவாரின்னு பேருன்னு சொல்லுவா. திருநகரியில யோக நரசிம்மர். இந்த கஷேத்திரங்கள் எல்லாமே திருமங்கை ஆழ்வாரோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம அதை பார்க்கும்போது அப்படியே ஒன்றா சொல்லிடுவாரு. திருமங்கை ஆழ்வார் பிறந்தது திருக்குறையலூர் உக்ர நரசிம்மர் கோவில் இருக்கு சொல்லி அந்த இடத்துல தான். about 1300 years back அவர் பிறந்தார். அவர் கள்ளக்குளத்துல பிறந்தார். The child was very dark in color, அதனால நீலன் அப்படின்னு பேர் வச்சார். நம்ம கிருஷ்ணருக்கு கிருஷ்ணன் ஏன் பேர்? கிருஷ்ணனா கருப்பு. அவர் கொஞ்சம் பெரியவரானவன ஒரு போர் வீரனுக்குரிய வாழ் வீசுறது, வேல் வீசுறது இதெல்லாம் கத்துண்டார். அவர் சிறந்த போர் வீரனா இருந்தார். சோழராஜாக்கு சேனாதிபதியா இருந்து நிறைய சண்டைகளை ஜெயிச்சு கொடுத்தார். எதிரிக்கெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காலன் பரகாலன்னு சொல்லுவார். இவரோட வீரத்தை மெச்சி சோழராஜா இவருக்கு ஒரு சின்ன ஊருக்கு திருமங்கை அப்படிங்கிற ஊருக்கு மன்னன் ஆக்கினார். அதனால நீரநிப திருமங்கை மன்னன். அந்த சமயத்துல திருநாங்கூர்ல ஒரு திவ்ய தேசம் திருவெள்ளக்குளம், அண்ணன் பெருமாள் கோயில்னு சொல்லுவா. திருப்பதி சுவாமிக்கு அங்க இருக்கிற பெருமாள் அண்ணனா, அதனால அண்ணன் கோயில்னு சொல்லுவா. அந்த ஊர்ல குமுதவல்லி அப்படின்னு ஒரு பெண் இருந்தா. அந்த பெண்ணை திருமங்கை மன்னன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டார். அங்க போய் பெண் கேட்டார். அப்ப குமுதவல்லி, எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, யூ ஷுட் பிகம் அ வைஷ்ணவைட், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னா. பஞ்ச சம்ஸ்காரங்கிறது ஒரு ஆச்சாரியார் மூலமா தான் நடக்கணும், குரு மூலமா தான். ஆனா இவர் மொரடன் வீரன், அதனால யாருமே இவருக்கு இனிஷியேட் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. எப்படியாவது எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணணும், நான் வைஷ்ணவன் ஆகணும்னு அப்படியே தேடி அலைஞ்சார். அப்ப திருநறையூர் கும்பகோணம் பக்கத்துல இருக்க நாச்சியார் கோவில்னு சொல்லுவா இல்லையா, அங்க கல்கருடன் ஃபேமஸ் இல்லையா, சிற்பக்கலைக்கு சிறந்த உதாரணம். அந்த கோவில்ல உள்ள பெருமாள் இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வச்சார். இவரை வைஷ்ணவைட்டா ஆக்கினால் வைஷ்ணவ சொல்லி இனிஷியேட் பண்ணி விட்டார். அப்புறம் அங்கேயும் குமுதவல்லிய பார்க்க வந்தார். எப்படி தெரியுமா? 12 திருமண் நெட்டுண்டு, அதாவது பகவானோட நாமாவை சொல்லி திருமண் உடம்பு பூரா இட்டுப்பா. எஸ், நெத்தியில எப்பவுமே இட்டுக்கணும். உங்களோட வீட்டு வழக்கம் பிரகாரம் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ திருமணம் கண்டிப்பா இட்டுக்கணும். அவர் குமுதவல்லிய பாக்கி வந்து எஸ் நான் பிகமா வைஷ்ணவைட் அப்படின்னு வந்தார். செகண்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டா போதும் அப்படின்னு குமுதவல்லி சொல்லிட்டான். என்ன தெரியுமா? 1 வருஷத்துக்கு 1008 பகவானோட அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணணும்.
ஓகே ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டார். கல்யாணம் நடந்தது. தினம் அன்னதானம், சாதாரண சாப்பாடு கிடையாது, கல்யாண விருந்து போல பாயசத்தோட சாப்பாடு. இது எங்க நடந்தது தெரியுமா? மங்கை மடம் வீர நரசிம்மர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான். இத்தனை பேருக்கு சாப்பாடுன்னு நிறைய காய்கறி எல்லாம் செலவாகும் இல்லையா, அதனால மங்கை மடத்துக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய தோட்டம், காய்கறி எல்லாம் உள்ள பெரிய தோட்டம் போட்டார். அதுதான் இப்ப மங்கை மடத்துக்கு பக்கத்துல இருக்க பெருந்தோட்டம் அப்படிங்கிற கிராமம். பெருந்தோட்டத்துல இப்ப ஒரு சிவன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயிலும் இருக்கு. திருநாங்கூர்ல 11 கருட சேவைன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பல வருஷமா அங்க 11 ரிஷப சேவையும் நடந்துன்றது இருக்கு. சில காலம் இல்லாம வருது, இப்ப திருப்பி அதை ரிவைவ் பண்ணிருக்கா. ரிஷப சேவைனா பெருமாளுக்கு கருடன் வாகனம், சிவபெருமானுக்கு ரிஷபன் நந்தி வாகனம் இல்லையா, நந்தி வாகனத்துல சிவபெருமான் வருவார். அந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அந்த உற்சவம் முடிஞ்ச அப்புறம் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணமும் நடக்கும். இந்த மாதிரி அன்னதானம் நடந்துட்டே இருந்துதான். இவர் சின்ன ஊருக்கு தான் ராஜா. இந்த பஞ்ச நரசிம்ம கஷேத்திரமே, நாங்கூர் இதெல்லாமே ஒரு 10-15 கிலோமீட்டர் சுற்றளவு தான். அதனால எவ்வளவு செலவு இருக்கும், தினம் தினம் 1000 பேருக்கு சாப்பாடுனா நிறைய செலவாச்சு. இவர் சிற்றரசர் தானே, சோழ ராஜாவுக்கு வருஷம் கப்பம் கட்டணும் இல்லையா, கப்பம் கட்டணும், வரி செலுத்தணும். அதுக்கு சேர்த்து வச்சிருந்த காசெல்லாமும் பாகவதர்களுக்கு அன்னதானத்துக்கு செலவு பண்ணிட்டார். அங்கேருந்து சோழ ராஜா அப்படியே மெசஞ்சர் அனுப்பிச்சுட்டே இருந்தார், வரி வரல, வரி கட்டு, கப்பம் கட்டுன்னு. இவர் ஏதோ சாஜாப்பு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருந்தார். கடைசியில சோழராஜாவுக்கு கோவம் வந்து பெரிய சேனை அனுப்பிச்சார் இவரோட சண்டைக்கு. நம்ம திருமங்கை மன்னன் தான் பெரிய வீரனாச்சே, ஆடல்மா அப்படின்னு அவரோட குதிரையில ஏறி அப்படி நல்லா சண்டை போட்டார், நிறைய பேரும் ஜெயிச்சார். ஆனா கடைசியில சோழராஜா இவரை சேனை பிடிச்சுட்டு கூட்டிட்டு போயிட்டார். அங்க ஒரு கோவில்ல இவரை பூட்டி வச்சிருந்தார். கப்பம் கொடுத்தாதான் ரிலீஸ் பண்ணுவேன். நம்ம திருமங்கை மன்னனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பைசா இல்ல, பைசா இருந்தா கொடுத்துருப்பாரு. அப்ப அவருக்கு காஞ்சிபுரத்து பெருமாள் கணவர் வந்தாரு. காஞ்சிபுரத்துல எந்த பெரிய பெருமாள் கோவில் இருக்கு, வரதராஜ பெருமாள் இல்லையா, அவர் கனவுல வந்து காஞ்சிபுரத்துக்கு வா, அங்க வேகவதி நதி கரையில பெரிய புதையல் இருக்கு அப்படின்னாரு. நம்ம திருமங்கை மன்னனும் அங்க மந்திரி கட்டலாம் சொல்லி அவளை அழிச்சுட்டு காஞ்சிபுரம் வந்தார். வேகவதி நதிக்கரையில பெரிய புதையல் இருந்தது. இவர் கப்பம் எவ்வளவு கட்டணுமோ அந்த காசை கொடுத்து மிச்சத்தை பாகவத கைங்கிறதுக்கு எடுத்துட்டு போனார். சோழ ராஜாவுக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே, ஆஹா எப்பேற்பட்ட மகான்னு அந்த வரி பணமும் திருப்பி அவருக்கே கொடுத்துட்டார். நீங்க பக்தர்களுக்கு செலவழிங்க. திருப்பி சிறப்பா அன்னதானம் நடந்துட்டு இருந்தது. ஆனாலும் பைசா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது, செல்வம் குறைஞ்சது. இவர் வந்து நம்மள நினைக்கவே முடியாத ஒரு வேலை பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? கொள்ளை அடிச்சார். கொள்ளை அடிச்சு அதுல வர காசு எடுத்து பாகவத கைங்கரியம் நிறைய இருக்கவாக்கிட்டெல்லாம் கொள்ளை அடிச்சுன்னு வந்தார். இப்படியே நடந்துன்றது. இந்த திருநகரியில இருக்கிற தாயாருக்கும் பெருமாளுக்கும் மனசே ஆல. நம்ம குழந்தை பாகவத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா வழி சரியில்லையே, அவனை எப்படியாவது திருத்தி கொண்டுடணும் அப்படின்னு எண்ணம் கொண்டா. அதனால அவ ஒரு லீலை பண்ணா. திருநகரியில இருக்கிற பெருமாள் மனுஷ ரூபத்துல திருவாலிக்கு வந்து தாயார கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே ஊர்வலமா வந்தா. நிறைய பேரோட எல்லாரும் நிறைய நகை போட்டுட்டு அப்படியே வந்தா. ஊர்வலம் வந்தது திருநகரி பக்கத்துல, திருமணக்கொல்லைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. இந்த விஷயம் நம்ம திருமங்கை மன்னனுக்கும் அவரோட கூட்டத்துக்கும் தெரிஞ்சது. ஓகே, இவாளை கொள்ளை அடிச்சா நிறைய நாளுக்கு நம்ம பாகவத கைங்கரியம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு இவாளாரும் அந்த கோஷ்டி வரும்போது அப்படியே எல்லாரும் அப்படியே சூழ்ந்துட்டா. சூழ்ந்து அப்படியே கையில கத்திலாம் வச்சுட்டு ஒரு பெரிய துணி வெறிச்சிட்டு எல்லாரும் அவளோட நகையை கழட்டி அந்த கீழே போட்டு அவுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் எல்லா நகையும் கழட்டி வச்சுட்டா. இப்ப என்ன ஆச்சுன்னா காலில் இருக்கிற ஒரு மெட்டி மாதிரி ஒரு ரிங் மட்டும் எடுக்க முடியல. திருமங்கை மன்னன் என்ன அது எடுக்க முடியலையா, இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் இழுத்து பார்த்தா அவராலேயும் முடியல. உடல பல்லால கடிச்சு இழுத்தார். அப்ப பெருமாள், சரியான கலியனப்பா நீ, பலசாலிதான் அப்படின்னு எல்லா நகையும் கீழே அவுத்து வச்சாச்சு. மூட்டை கட்டி எடுத்துட்டு போக வேண்டியதான். மூட்டை கட்டி திருமங்கை மன்னனோட கூட இருந்தவ தூக்கி பார்த்தா முடியல. அப்படியா நான் வரேன்னு திருமங்கை மன்னன் பிடிச்சு தூக்கினா ஃபர்ஸ்ட் அப்படியே லைட்டா பண்ண தூக்கிடுவான்னு பார்த்தா முடியல. என்ன முடியல, முடியவே இல்லை. திருமங்கை மன்னன் கோவம் வந்துடும். மாப்பிள்ளைய பார்த்துட்டு நீ என்ன சாமர்த்தியம் பண்ணிருக்க, மந்திரம் எந்திரம் போட்டிருக்கியான்னு கத்திய கழுத்துல வச்சுட்டு, என்ன மந்திரம் போட்டிருக்க சொல்லு, எனக்கு இப்பவே அந்த மந்திரம் சொல்லு அப்படின்னு. சாதாரணமா மந்திர உபதேசம் ஆகணும்னு என்ன பண்ணணும், கைய கட்டி வாய பொத்தி குனிஞ்சு மந்திரம் கேட்கணும் இல்லையா. சுவாமி மலையில சிவபெருமானி முருக பெருமான் கிட்ட ஓம்காரத்தை பிரணவத்தோட அர்த்தத்தை அப்படிதானே கேட்டார். ஆனா நம்ம திருமங்கை மன்னன் கழுத்துல கத்திய வச்சு மந்திரத்தை சொல்லு அப்படின்னாரு. பெருமாள் சிரிச்சுட்டே, அதுக்கு தானப்பா வந்திருக்கேன் வா அப்படின்னு காதுல அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணா. அப்புறம் பெருமாளும் தாயாரும் காட்சி கொடுத்தா. There was just a change in him. உடனே அப்படியே பாட ஆரம்பிச்சார். வாடினேன் வாடின்னு ஆரம்பிச்சு அவரோட ஃபர்ஸ்ட் பாசுரம் பாட ஆரம்பிச்சார். இதெல்லாம் நடந்தது திருமணங்கொல்லை அப்படிங்கிற இடம் திருநகரி பக்கத்துல இருக்கு. இந்த வேடுபரி உற்சவமா இப்பவும் கொண்டாடா. அந்த ஊருக்கு போற கிராமம் தான். ஒரு பெரியவர், இந்த வேடுபரி உற்சவம் நாங்க வருஷா வருஷம் கொண்டாடிட்டே இருக்கோம், இந்த கொரோனா காலத்தை விட நாங்க கொண்டாடினோமே அப்படின்னு பெருமையா சொல்லிட்டார். அதுக்கப்புறம் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் ஆனார். எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போய் அவர் பாட ஆரம்பிச்சார். 108 திவ்ய தேசம் சொல்லுவோம் இல்லையா, அதுல 82 திவ்ய தேசத்துக்கு இவர் போய் பாடியிருக்கார். நார்த்ல திரிஷால கிராமம், அயோத்தி, நைமிஷாரண்யம், பத்ரிகாசிரமம், துவாரகா, இங்க எல்லா இடத்துலயும் போய் இவர் பாசுரங்கள் பாடியிருக்கார். ஸ்ரீரங்கத்திலையும் பாடியிருக்கார். ஸ்ரீரங்க பெருமாளுக்கு கோபுரம் கட்டியிருக்கார், பிரகாரம் எல்லாம் கட்டியிருக்கார். நம்ம திருநகரி போனோம்னா அங்க கல்யாண ரங்கநாதர் சன்னதி இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் பர்பண்டிகுலராகவே திருமங்கை ஆழ்வாரோட சன்னதி இருக்கு. குமுதவல்லி நாச்சியாரோட இருக்கா. அங்கேயே அவர் பூஜை பண்ண சிந்தனைக்கினியாரோட விக்கிரகமும் இருக்கு. அங்க திருமங்கை ஆழ்வார் கையில ஒரு வேல் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இவர்கிட்ட எப்படி வேல்? சீர்காழி பிள்ளை யாரு, திருஞான சம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் மீட் பண்ணா. நம்ம திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா தமிழ்ல பாடினாரா, அதுக்கு பரிசா திருஞான சம்பந்தர் இவருக்கு வேல் கொடு. திருமங்கை ஆழ்வார் நிறைய பாசுரங்கள் பாடியிருக்கார். பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமடல். ஆழ்வார்கள் பாடின பாசுரங்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம். நம்ம சம்ஸ்கிருதத்துல வேதம் சொல்லுவோம் இல்லையா, அதோட சாராம்சம் தான் 4000 திவ்ய பிரபந்தம். தமிழ் வேதங்கள் அப்படின்னு சொல்லுவா. எல்லாமே ஆழ்வார்கள் பாடினது. சிலன் தமிழ்ல இருந்து பக்தி இலக்கியத்தை பிரிக்கவே முடியாது. அதனாலதான் திருக்குறள் படிக்கணும், தேவாரம், திருவாசகம், 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம்லாம் படிக்கணும்னு சொல்றேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தமே பாடுவார் இல்லாம சொல்லி தருவா இல்லாம மறைஞ்சு போயிடுது. அது ரிவைவ் பண்ணவர் நாதமுனிகள்ங்கிற ஒரு ஆச்சாரியர். அவர் எங்க இருந்தார் தெரியுமா? காட்டுமன்னார் கோயில். அது எங்க இருக்கு? நம்ம கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் கதை இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கும்? வந்தியத்தேவன் வீரநாராயண ஏரியில அப்படியே வருவாரு. அந்த வீரநாராயணபுரம் அங்க அந்த காட்டுமன்னார் கோயில தான் அவர் பிறந்தார். அந்த கோவில் அவர் இருக்கும்போது சில பெரியவர்கள் நம்மாழ்வாரோட பாசுரம் பாடினா. 10 பாசுரம் பாடினா. அது 10 பாசுரம் பாடிட்டு 1000த்துல 10 இதுன்னா. அப்ப இவருக்கு உடனே பாக்கி 990 எங்கன்னு கேட்டார். அவளுக்கு தெரியல. நிறைய பேரை கேட்டா யாருக்கும் தெரியல.
அப்புறம் நம்மாழ்வார பிறந்த திருக்குறுகூர் போனார். அங்க போயிட்டு பெரும் முயற்சி எடுத்த பகவானருனால ஆழ்வாரடியால 4000 நமக்கு கிடைக்க பண்ணார். அதனால தமிழ் வாழறதுக்கு நம்ம இதெல்லாம் கண்டிப்பா இதெல்லாம் கத்துக்கணும். நம்ம எப்ப முடியறதோ கண்டிப்பா இதெல்லாம் கத்துக்கணும். அப்பதான் நம்ம தமிழ் சிறக்க இருக்கும். நாம இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் பத்தி பார்த்தோம் இல்லையா? அவர் கள்ளக்குளத்துல பிறந்தார், போர் வீரனா இருந்தார், அப்புறம் சேனாதிபதியா இருந்தார், ஒரு சிற்றரசனா இருந்தார், ஒரு சின்ன ஊருக்கு ராஜாவாகவும் இருந்தார். அப்புறம் அவருக்கு வைஷ்ணவர்களுக்கு அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணணுங்கிற யோஜனை வந்தது அவரோட மனைவியினால. அப்புறம் பகவான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஆட்கொள்ள ஆரம்பிச்சார். பகவானே அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணார். ஆனா அந்த பகவான் அடியாருக்கு அன்னதானம் பண்ணணும்னு கொள்ளையடிக்க கூட செஞ்சாரு. அப்ப இந்த மாதிரி இவர் ஆயிட்டாரேன்னு பகவானே அவர் ஆட்கொண்டார், அவரை திருத்தி கொண்டு வந்தார். பகவானோட அருள் கிடைச்சோடனே டோட்டல் சேஞ்ச் இன் ஹிம். ரொம்ப அழகா தமிழ்ல பாசுரங்கள் பாட ஆரம்பிச்சார். சிறந்த தமிழ் இலக்கியம் கொடுத்தாரான்னு சொன்ன யாப்பு வடிவம் பயன்படுத்தினார் அவரோட பாட்டுல. நாட்டுப்புற பாடல் மாதிரி பாடினார், சித்திரக்கவி மாதிரி பாடினார், அப்புறம் நாயகி பாவத்தெல்லாம் பாடினார். பக்தி இலக்கியமே அவர் பக்தி இயக்கம் மாதிரி கொண்டு போனார். எல்லாரையுமே பக்தி இலக்கியத்துக்குள்ள பக்தி இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தார். அவ்வளோ சிறப்பா அவர் நம்ம தமிழுக்கு தொண்டாற்றினார். எஸ், இன்னைக்கு ஒரு இப்படிப்பட்ட சிறந்தவர் பத்தி பார்த்தோம். Now it is question time. ஆழ்வார்கள் பேரெல்லாம் சொல்லுங்க. திருமங்கை ஆழ்வார் எந்த ஊர்ல பிறந்தார்? அந்த ஏரியால பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள் சொன்னேன் இல்லையா? அது எந்த இடம்? இந்த 5 நரசிம்மர் பேரும் சொல்லுங்க. திருமங்கை ஆழ்வார் பகவானோட எந்த ஆயுதத்தோட அம்சம் சொல்லப்படுறது? இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் கதை கேட்டே இல்லையா? இதுல நீங்க என்ன கத்துண்டே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அப்புறம் பஞ்ச நரசிம்மர் கஷேத்திரம் சொன்னேன் இல்லையா? அது நரசிம்மர் மகாமந்திரம் இருக்கு இல்லையா? உக்ரம் வீரம்னு ஆரம்பிக்குமே, அதை கத்துக்கலாமா? That's all for today. See you in the next episode. Hari Om.